தமிழர் தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ள வடக்கு கிழக்கு ரீதியான கடையடைப்பு ஹர்த்தால் போராட்டமானது எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. எமது இந்த கட்சியின் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையிலே மட்டக்களப்பு மாநகரத்தில் உள்ள கடை வியாபாரிகள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கோடு அந்த கடைகளை பூட்டி வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களை பணிக்கின்றேன். வடகிழக்கு மாகாணங்களிலே இராணுவத்தினரின் அடாவடித்தனங்கள் காரணமாக மக்களின் நாளாந்த வாழ்வியலில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அண்மையிலே ஒரு இளைஞர் கூட தாக்கப்பட்டு அவரின் உயிர் பறிக்கப்பட்டு அந்த குடும்பம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதும் ஊடகங்கள் வாயிலாக எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இத்தகைய இந்த நடவடிக்கைகள் அத்தோடு தமிழர் தாயக பிரதேசங்களிலே காரணமின்றி இருக்கின்ற இராணுவ முகாம்கள் என்பன அகற்றப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகள் விடுத்துள்ள போதிலும் அவற்றை அகற்றும் நோக்கோடும் இத்தகைய இராணுவத்தினருக்கு எதிரான தமிழ் மக்களுக்கான நீதியை வேண்டிய இந்த கடையடைப்பு கர்த்தால் இடம்பெறவிருக்கின்றது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கடை வியாபாரிகள் அன்றைய தினம் தங்களது கடைகளை மூடி எமது மக்களின் இந்த நீதியை கோரிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும்படி மட்டக்களப்பு மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் அவர்களிடம் வினயமாக வேண்டுகின்றேன். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.